குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் பிளான்ஸ் இருக்குது, பட் ஆனால் அது நடுறதுக்கு மண் இல்லை அப்படிங்கிற டென்ஷன் எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கா? ஸோ நம்ம மண்ணுக்கு பதிலாக இப்படியும் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம டெய்லி நம்ம கார்டனை க்ளீன் பண்ணக்கூடிய டைமிங்கில் நமக்கு கிடைக்கக்கூடிய காய்ந்த இலைகள், பூக்கள், சின்ன சின்ன மண்கள். ஸோ நம்ம கார்டனை க்ளீன் பண்ணப்போ இதோடு சேர்த்து சின்ன சின்ன மண்களும் வரும். இதை நம்ம ஓப்பன் பிளேஸில் தாங்க ஒரு இடத்துல கூட்டி வைக்க போகிறோம். இது 5 days. இப்போ ஒவ்வொரு டேஸும் 1 by 1 ஸோ நம்ம ஒவ்வொரு டேஸும் அதோடு சேர்த்து தாங்க நம்ம மேலே போட்டு இப்போ 5 டேஸாக நம்ம கூட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் இருக்குது. இதில் வேறு எந்த வேஸ்டேஜும் இல்லை, ஒன்லி நம்ம கார்டனில் இருந்து கிடைக்கக்கூடிய இலைகள், பூக்கள், மண் துகள்கள் இவ்வளோ தாங்க இருக்குது. ஸோ இது ஒரு ஓப்பன் பிளேஸில் நம்ம வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம இதை சுற்றி பிளான்ட்ஸ் வச்சுருப்போம். அந்த பிளான்ட்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வாட்டரிங் தாங்க. எக்ஸஸாக வரக்கூடிய வாட்டர்ஸ் அதில் ஆட் ஆகி அது மக்கி போகுது. இது நம்ம சம்மரில் தாங்க பண்ண முடியும், வேறு எந்த சீசன்லையும் நம்ம பண்ண முடியாதோ. ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் இப்படி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போ 5 days தாண்டி நம்ம அடியில் இருந்து தாங்க எடுக்க போகிறோம். ஸோ இந்த சின்ன சின்ன இலைகள் ஆனதுனால சீக்கிரமே அது மட்கி போகுங்க. ரொம்ப டேஸ் எல்லாம் ஆகாது. நம்ம கம்போஸ்ட் எதுவும் பண்ணலை, இது ஜஸ்ட் ஒரு மெத்தடு, நீங்களும் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நல்லா மண் மாதிரியே ஒரு உதிரியான ஒரு பார்ட்டிகிள்ஸ் கிடைக்கும். நம்ம பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம நடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இது தாங்க. இது பாருங்கள். ஸோ நான் அடியிலேருந்து கிளறி எடுத்துருக்கிறேன். இதை தான் நான் எடுக்க போகிறேன். இப்படி ஒவ்வொரு டேஸுமா நான் எடுத்து வெயிலில் காய வைக்க போகிறேன். இப்போ நல்ல வெயில் காலம் ஆனதுனால ஒரு 3 daysலேயே நல்லா காஞ்சு போயிருங்க. இது ஒவ்வொரு டேஸும் நீங்கள் காய வைக்கணும். நல்ல வெயிலில் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் காய வைக்கணும். உங்களுக்கு 2nd டேலேயே நல்லா காஞ்சு நல்லா இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். இது நான் ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடியது. இது இன்னைக்கு கூட 3 days ஆச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அசல் ஒரு மண் மாதிரியே இருக்குங்க. அதில் இருக்கக்கூடிய அதை நம்ம பொடிச்சு அப்படி கையினாலே விட்டுடலாம். ஏதாவது பெரிய பெரிய கம்பு கல்லெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். எடுத்து இந்த மாதிரி இப்படி மண் மாதிரியே தாங்க இருக்கும். ஸோ இது நமக்கு கார்டனில் எக்ஸஸாக கிடைக்கக்கூடிய பிளான்ட்ஸை நீங்கள் சின்ன க்ரோ பேக்கில் நீங்கள் இந்த மாதிரி பிளான்டிங் பண்ணி வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கம்போஸ்ட் இந்த நம்ம மண் கலவைக்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம க்ரோ பேக்கில் கொஞ்சம் மண் தாங்க இருக்கும். ஸோ அப்படின்னா 1/4 பகுதி மண் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 பங்கு இந்த மாதிரியே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி நிறைய பெனிஃபிட்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது இப்போ பாருங்கள், நான் இது எல்லாமே இப்போ எனக்கு பிளான்ட்ஸ் திடீர் கிடச்சிருச்சு. இல்லை அப்படின்னா நம்ம கார்டனில் இருந்து கிடைக்கக்கூடிய பிளான்ட்ஸை நான் இந்த மாதிரி தான் பண்ணி இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் எந்த மண்ணும் ஆட் பண்ணலை, ஜஸ்ட் இதை மட்டும் தாங்க கொடுத்துருக்கேன் அந்த பிளான்ட்ஸுக்கெல்லாம். இது கூட நான் கொஞ்சம் தான் 1/4 பகுதி மண் தாங்க இருக்குது. இப்போ இதில் ஒரு 1/2 பங்கு நம்ம இதையே கொடுக்க போகிறோம். இது நம்ம ஆல்ரெடி நம்ம பிளான்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு பிளான்ட்ஸுக்கு. ஸோ அதனால் இதை நான் ஒவ்வொரு டைமும் நான் இந்த மாதிரி தாங்க பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். இப்போ எப்பப்போ எல்லாம் நமக்கு மண் தட்டுப்பாடு இருக்கோ ஸோ அந்த டைமிங்லலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது ஒன்லி சம்மரில் தாங்க பண்ண முடியும். ஏன்னா மழைக்காலங்களில் நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ கொசுக்கள் எல்லாம் வரும். ஸோ அதனால் இந்த சீசனில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.